ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம வெஜ்ஜி புலாவ் பண்ண போகிறோம். ஒயிட் புலாவ். அதுக்கு பாசுமதி அரிசியை முதல்ல நான் எடுத்து, இது புலாவ் ரைஸ்னு இங்கே கிடைக்குது, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். இங்கே பிரியாணி அரிசி, புலாவ் ரைஸு அப்படி தனித்தனியாக போட்டிருக்காங்க. நான் இன்றைக்கி இந்த பாசுமதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் போதும். இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் வெந்நீர் போட்டிருக்கேன். வெந்நீர் கொதிக்கட்டும். வெந்நீர் கொதிக்கிறதுக்குள்ள புலாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அரிசி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம குக்கரில் எல்லாத்தையும் தாளிச்சிடலாம். அரிசிக்கு வெந்நீர் நல்லா கலக்கலன்னு கொதிச்சிருச்சு. நம்ம அரிசியை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி தாராளமாக இருக்கிற மாதிரியே போட்டுக்கோங்க. ஒரு 50% வெந்தால் போதும். வெந்ததும் தண்ணியை வடித்து எடுத்துட வேண்டியதான். ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அரிசிக்கான உப்பு இதில் சேர்த்துடலாம். அடுத்த அடுப்பில் நான் 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அந்த நெய்யில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம். சீரகம் ரொம்ப போடக்கூடாது. 4 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்குறேன். ஒரு 10-15 புதினா இலை. எண்ணெயும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 200 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா 50% நல்லா வெந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப வேக விடக்கூடாது அரிசியை. பாருங்க, அப்படியே போட்டதும் ஒரு 3 மினிட்ஸ் தான் விட்டேன். அதோட ஆஃப் பண்ணிட்டேன். கொதிக்கிற தண்ணியில் ஒரு 3 மினிட்ஸ். இப்போ இதை வடிகட்டிய சாதத்தை எடுத்துக்கலாம். இந்த சாதம் தனியாக இருக்கட்டும். வெங்காயம் ரொம்ப வதங்கன்னு அவசியம் இல்லை. இந்த கண்ணாடி பதம் தாண்டி வதங்கினா போதும். இப்போ ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் இந்த பட்டாணியை சாட்டை பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கொதிக்கிற வெந்நீரில் ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு 20-25 பட்டாணி இருக்கும். நான் 1/4 கிலோ அரிசிக்கு ஏற்ற மாதிரி. கேரட்டு, ஒரு குட்டி கேரட் ஒரு 50 கிராம் இருக்கும். அந்த கேரட்டையும் வெட்டி வச்சுருக்கேன். இதையும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா புரட்டிக்கலாம். அந்த இஞ்சோட 10 மணம் போகும். ஒரு 25 ml தயிர் அதையும் சேர்த்துட்டு நல்லா புரட்டி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா புரட்டிக்கலாம். நல்லா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி நம்ம சாதம் வடித்த தண்ணியை தான் நான் சேர்க்க போகிறேன். ஜஸ்ட்டு ஒரு டம்ளர் சேர்த்துட்டு நான் சாதம் சேர்த்துக்க போகிறேன். நான் சாதம் வடித்த தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இல்லை, உங்களுக்கு இதில் பாசுமதியோட மனம் கம்மியாக தான் இருக்குது. அரிசியில் ரொம்ப பாசுமதி மனம் முன்னணிக்குதுன்னா நீங்கள் தனியாக வெந்நீர் போட்டு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் தான், ஏன்னா இது வடிச்சாச்சுல, ஆல்ரெடி 50% வெந்துருச்சு. முங்குற அளவுக்குலாம் தண்ணி ஊற்ற வேணாம். இன்னும் ஒரு டம்ளர் ஊற்றுறேன். அப்பவே அரிசியில் போட்ட உப்பு ரொம்ப ஒன்றும் அரிசியில் பிடிச்சிருக்காது, தண்ணியில் போயிருக்கும். திரும்பவும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு தான் இருக்குது. உள்ளே இருக்கிறது தெரியணும். ஜஸ்ட்டு இப்போ நான் அது அரிசியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் தான். அந்த 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 1.25 அப்படி ஊற்றிருப்பேன். இப்போ இதை நம்ம லோ ஃப்ளேமில் விட்டுற போகிறோம். மூடுறதுக்கு முன்னே வழக்கம் போல் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் இதில் சேர்த்துக்கோங்க. நெய்யோட மணத்தில் அந்த புலாவு அட்டகாசமாக வரும். சிக்கன்லாம் சேர்க்கனாலும் சிக்கன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்க்கணும், மட்டன் வேக வச்சு சேர்த்துக்கலாம். எப்படி சேர்க்குறோமோ அந்த புலாவு நமக்கு போதும். அது வரைக்கும் இந்த சாதம் வடித்த தண்ணியை வச்சுக்கோங்க. அரிசி போட்டு சேர்க்குற வரைக்கும். அதாவது சாதத்தில் இந்த தண்ணி தான் சேர்க்க போகிறீங்கன்னா, நான் இப்போ எனக்கு இந்த தண்ணி வேஸ்ட்டு கொட்டிட போகிறேன். இங்கே புலாவை என்ன பண்ண போகிறேன்னா, மூடி போட்டு சிம்மில் விட்டுற போகிறோம். திறந்து பார்க்கலாம். 5 மினிட்ஸ். எப்பவுமே சென்டரில் லைட்டாக இப்படி பாருங்கள். அது கரெக்டாக தண்ணி இல்லாமல் இருக்குன்னா ஆஃப் பண்ணிடலாம். நல்ல பொலன்னு சூப்பராக வந்திருக்கு. எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஏன்னா இது அடிகணத்து பாத்திரம் பார்த்தீங்களா, அடிலாம் பிடிக்கலை. ஆனால் நான் இதிலே வச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாத்திர சூட்டுக்கு அடி பிடிக்கும், சாப்பாடும் கட்டிப்படும். நான் பாத்திரம் மாற்றிக்க போகிறேன். சூப்பராக ரெடியாக வந்திருக்கு. சூப்பரான இந்த ஒயிட் புலாவை உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிளோட நீங்கள் செய்து பாருங்கள். இதே மாதிரியே செய்யுங்க, அப்படின்னா சூப்பராக இருக்கும்.
ஒரு கிரேவியோட பரிமாறணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யலாம். எப்பவுமே ஒயிட் ரைஸ் செய்து சாப்பிட்றதுக்கு. இதில் பாருங்கள், கேரட்டை கூட வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு அது அழகாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு புலாவு செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து நான் வந்து ரைஸ் வெரைட்டியும் போடுவேன். நான்வெஜ் கொடுத்தா கூட ரைஸ் வெரைட்டி நான் கொடுத்துட்ருப்பேன். ஏன்னா ரைஸில் வந்து வெறும் பிரியாணியே நம்ம எப்பவும் சாப்பிட்ருப்போம். ரைஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாம். அதனால் ரைஸ் வெரைட்டியும் கொடுத்துட்ருப்பேன். ரம்யா வீட்டு சமையலில் இனிமேல் எல்லா விதமான நான்வெஜ் ரெசிபி, அதே போல் அதுக்கு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய ரெசிபிஸ்லாம் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.